ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கிறேன். நீங்க குஷியா இருக்கிறீங்களா? ஆமா, டபுள் குஷியில இருக்கேன். ஏன்னா அப்பா இன்னைக்கு குட்டிக்காரன் அடிக்க சொல்லியிருக்காரு எல்லாரையும். ஆமா ஆமா, அத பத்தி தான் சுயதரிசன சொல்லிருக்காங்க பாபா. சுயதரிசன சக்கரத்தை சுத்தணும் இல்லையா, அதுக்காகத்தான் குட்டிக்காரன் அடிக்க சொல்லியிருக்காங்க. குட்டிக்காரனா சுத்துறது ரோல் ஆகும் இல்லையா. இப்ப தரையில குட்டிக்காரன் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு சுத்து சுத்தி தானே அந்த பக்கம் போய் விழுவும். இது யாரு எந்த விலங்கு செய்யும் அப்படி குட்டிக்காரன் அடிக்கிறது? குரங்கு. ஆமா, குரங்கு தான் செய்யும். இப்ப நம்மள கூட ஆன்மீக படையினர் சொல்றாரு இல்லையா, குரங்கு சேனை கொண்டுட்டு போய் தானே ராமர் வந்து ராவணனுடைய ராஜ்யத்தை முடிச்சதா காமிக்கிறாங்க. அதான் இன்னைக்கு குட்டிக்காரன் அடிக்க சொல்லியிருக்காரு இல்லையா, சுயதரிசன சக்கரத்தால நீங்க அந்த ராவண ராஜ்யத்தை முடிக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. சரி, கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். 25/7/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சங்கம யுகத்துல பாபாவிடம் இருந்து அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன ஆஸ்தி கிடைக்குது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஈஸ்வரிய புத்தியினுடைய ஆஸ்தி. ஈஸ்வரனுக்குள் என்ன குணம் இருக்குதோ அதை நமக்கு ஆஸ்தியாக கொடுக்கிறாரு. நம்முடைய புத்தி வைரத்தை போல சங்கமா ஆயிட்டு இருக்குது. இப்போது நாம் பிராமணராகி பாபாவிடம் இருந்து மிகப்பெரிய பொக்கிஷத்தை எடுத்துட்டு இருக்கோம். அனைத்து குணங்களினாலும் நம்முடைய பையை நிரப்பி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, அப்பா ஈஸ்வரிய புத்தி கொடுத்தது இந்த பிராமண பிறவில நமக்கு ஆஸ்தியா கொடுக்கறது வந்து என்ன கொடுக்கறாரு அப்படின்னா ஈஸ்வரிய புத்தி. ஈஸ்வரிய புத்தியில என்னன்னா ஞானத்தை கொடுக்கறாரு. புத்தியில ஞானத்தை நிரப்புறாரு. அதத்தான் ஈஸ்வரிய புத்தின்னு சொல்றாரு. கூடவே ஈஸ்வரனுடைய குணங்களையும் நமக்கு கொடுக்கறாரு. யோகத்தின் மூலமா ஈஸ்வரிய சக்தி, ஈஸ்வரிய குணங்கள் அடைகிறோம் இல்லையா, அதத்தான் ஞானம், குணம், சக்தி இதெல்லாம் நமக்கு இப்ப கொடுக்கறாரு. இதனாலதான் நீங்க சம்பூர்ண சம்பன்னமா ஆகணும் அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட், எந்த கிழமைகள்ல வந்து எந்த நாளை உயர்ந்ததாக மனிதர்கள் சொல்றாங்க அப்படின்ட்டு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, இந்த சத்குருவார் வியாழக்கிழமை பிரகஸ்பதி வார்னும் ஆகும். நாட்கள்ல கூட சில நாட்கள் உத்தமமான நாட்களா இருக்குது. பிரகஸ்பதியின் நாளை உயர்ந்ததாக சொல்கின்றனர் இல்லையா. பிரகஸ்பதி அதாவது விருட்சபதி நாளில் பள்ளி அல்லது கல்லூரிக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, பிரகஸ்பதின்னு சொல்றாங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திய சொல்லுவாங்க. பொதுவா அன்னைக்கு தான் அவருக்கு சுண்டல் மாலை எல்லாம் போடுவாங்க பக்தி மார்க்கத்துல. ஏன்னா அவர் குருவா இருந்து பாடம் கற்பிச்சது மாதிரி காமிச்சிருக்காங்க. விருட்சத்துக்கு அடியில வந்து தன்னுடைய சிஷியர்களுக்கு பாடம் நடத்தினது மாதிரி அங்க காமிச்சிருக்காங்க. அது போல இங்கேயும் தந்தை வந்து விருட்சபதியா வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. தந்தை விருட்சத்திற்கு அதிபதி அப்படின்னா விதையா இருக்கேன் உங்களுக்கு. ஆமா, அந்த சொல்றாங்க இல்லையா பிராமணர்கள் வேர் பகுதியில இருக்காங்க அப்படின்னு. அது போல தந்தை விதையா இருக்காரு, நம்ம வேர் பகுதியில இருக்கோம். அதனாலதான் விருட்சத்துக்கு அடியில அங்க தட்சிணாமூர்த்தி காட்சி கொடுத்து எல்லாத்துக்கும் பாடம் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. குருவா இருந்து சிஷியர்களுக்கு பாடம் நடத்தினாரு அப்படின்னு. அதான் இங்க அப்பா சொல்றாரு, வியாழக்கிழமை தான் உத்தமமான நாளா இருக்குது, பிரகஸ்பதி நாளா இருக்குது. அந்த நேரம் தான் விருட்சபதி வந்து உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறேன். அதனால வாரத்துல அந்த ஒரு நாள் விசேஷமான நாளா இருக்குது அப்படிங்கறத சொல்றேன். நெக்ஸ்ட் பிரதர், நம்ம மீது எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் இருப்பதாக பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, நீங்க அகாலமூர்த்தி தந்தையினுடைய அகாலமூர்த்தி குழந்தைங்களா இருக்கிறீங்க. இது எவ்வளவு சகஜமா இருக்குது. நினைவுதான் கடினமானதாகும். நினைவின் மூலம்தான் விகர்மங்கள் விநாசம் ஆகுது. நீங்க தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையா ஆகுறீங்க. குழந்தைகளாகிய உங்கள் மீது அழிவற்ற எல்லையற்ற திசை அதிர்ஷ்டம் இருக்குது என்று பாபா புரிய வைக்கிறாரு. ஒன்று எல்லைக்குட்பட்ட திசை, மற்றொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட திசை அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, உங்க மேலதான் இப்ப குருவோட பார்வை பட்டிருக்கு. அப்ப திசை கூட உங்களுக்கு நல்ல திசையா ஆயிருக்கு. இங்க ஜோதிடம் எல்லாம் பாக்குறாங்க இல்லையா, இந்த திசை வருது, சனி திசை, ராகு திசை, அந்த மாதிரி இப்ப உங்களுக்கு குரு திசா வந்திருக்கு. நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலியா மாறி இருக்கீங்க. தந்தை வந்து உங்களுக்கு ஒண்ணு கொடுத்தா பல மடங்கு கொடுக்கக்கூடிய ஆஸ்தியை அப்பா உங்களுக்கு கொடுக்குறீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த நேரம் அதிர்ஷ்டமான நேரமா இருக்குது. பாக்கியசாலிகள் நீங்க அப்படின்றத சொல்றாங்க.
திசைகள்லயே வந்து குரு தசை தான் நல்லதும்பாங்க. சுக்கிர தசை, ஆமா குரு தசை. அதான். ஆமா மத்தது இது ராகு, கேது, சனி எல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடியது. ஆமா. அதே மாதிரி இப்ப நமக்கு குரு தசை அமைஞ்சிருக்கு புரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறாங்க ஆமா. பாபா. ம். 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 Next. நாம் சத்யுகத்துல வாழ்ந்த தேவி ம். தேவதைகளை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? எதை ம். நட்சத்திரம்னு பாபா சொல்றாங்க. அதுக்கு என்ன ம். ஆன்சர் அப்படின்னா, பாபா ம். வந்து விருட்சபதியா இருக்காரு. ம். விருட்சத்திலிருந்து ம். கல்ப மரத்துல இருந்து முதலில் பிராமணர்கள் வெளிப்படுறாங்க. நான் ம். விருட்சபதி சத்சித் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறேன்னு பாபா சொல்றாரு. பிறகு ம். ஞான கடல், அமைதி கடல்னு மகிமை பாடுறாங்க. ம். சத்தியுகத்துல தேவி தேவதைகள் அனைவருமே அமைதி கடலாக, தூய்மை கடலாக இருக்கிறாங்கன்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. ம். பாரதம் சுகம் சாந்தியின் கடலாக இருந்திருக்கு. ம். உலகத்தின் அமைதி என்று அதை சொல்லப்படுது. நீங்கள் ம். பிராமணர்கள் ஆவீங்க. உண்மையில நீங்கள் கூட அகால மூர்த்திகள் ஆவீங்க. ஒவ்வொரு ம். ஆத்மாவும் தன்னுடைய சிம்மாசனத்துல அமர்ந்திருக்குது. இவை ம். அனைத்துமே சைதன்யமான உயிரோட்டமுடைய அழிவற்ற சிம்மாசனம் ஆகும். புருவ ம். மத்தியில அகால மூர்த்தி அமர்ந்திருக்கிறது. இதை ம். நட்சத்திரம் என்றும் சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க பாபா. ம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, பூர்வ மத்திய ம். சிம்மாசனம் அப்படின்னு. ம். ஆத்மா அகால மூர்த்தி, அழியாத மூர்த்தியான ஆத்மா ம். அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பூர்வ மத்திய சிம்மாசனம். அதுதான் ராஜான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆத்மா தானே ராஜா. ராஜா ம். உட்காரக்கூடிய சிம்மாசனம் பூர்வ ம். மத்திய சிம்மாசனம். அதான் அப்பா ம். சொல்லிட்டு இருக்காரு. அகால மூர்த்தி, நீங்க எல்லாருமே அகால மூர்த்தி, உங்களுடைய பூர்வ மத்திய சிம்மாசனத்துல நீங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க, அமர்ந்திருக்கீங்க அப்படின்றத சொல்றாரு. ம். தந்தை கூட விருட்சபதியா இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. அவரும் ஒரு ஆத்மாவா இருக்காரு. அவருக்குன்னு ம். தனியா சரீரம் இல்ல, அது பின்னாடி வரும். ம். தேவி தேவதைகள் கூட தூய்மை அமைதி சுகம் கடல். சாந்தி ம். தூய்மை ம். சுகம் சாந்தி நிறைஞ்சவங்களா இருந்திருக்காங்க. அது போல ம். தந்தையும் ம். தூய்மை சுகம் சாந்தி நிறைஞ்சவரா இருக்காரு. ஞான ம். கடலாவும் இருக்காரு. இந்த ம். ஞானத்தின் அடிப்படையில தான் இந்த தூய்மை சுகம் சாந்திய இப்ப நீங்க ம். அனுபவம் செய்றீங்க. இதனுடைய பலனை தான் தேவி தேவதைகள் அனுபவிக்கிறது மாதிரி அங்க காமிச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. ம். ம். நெக்ஸ்ட் பிரதர். ம். இது இப்போது நாம் எந்த புத்தி உடையவர்களாக ஆகிறோம் அப்படின்னு பாபா ம். கேக்குறாங்க. அதுக்கு ம். என்ன ஆன்சர் அப்படின்னா, முதல்ல ம். நாம் சூத்திர புத்தி உடையவர்களாக இருந்தோம். இப்போது ம். மீண்டும் பாபா புருஷோத்தம புத்தி உடையவராக ஆக்குறாரு. வைரத்தை ம். போல தங்க புத்தி உடையவராக ஆக்குறாரு. இந்த ம். குட்டிக்கரணத்தின் ரகசியத்தை கூட புரிய வைக்கிறாரு. ம். சிவபாபாவும் இருக்கிறாரு. பிரஜாபிதா மற்றும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் முன்னால் அமர்ந்திருக்கிறாங்க. இப்போது நீங்கள் எவ்வளவு விஷால புத்தி உடையவர்களாக ஆக்குறீங்க. ம். பிராமணனிலிருந்து பிறகு தேவதை ஆகுறீங்க. இப்போது நீங்கள் ம். ஈஸ்வரி புத்தி உடையவராக ஆக்குறீங்க. ம். ஈஸ்வரனுக்குள் என்ன குணம் இருக்குதோ அது உங்களுக்கு ஆஸ்தியா கிடைச்சிருக்குது. புரிய ம். வைக்கும் போது இதை மறந்துடக்கூடாது. பாபா ம். ஞான கடல் நம்பர் ம். 1 ஆவார். அவரை ம். ஞானேஸ்வர்னு சொல்லப்படுது. ஞானம் ம். சொல்லக்கூடியவர் ஈஸ்வரன் ஆவார். ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுது. ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் தூய்மையற்றவர்களை தூய்மையா ஆக்குறாரு அப்படிங்கிறாங்க. ஆமா. இப்ப அந்த குட்டி ம். கர்ணத்தை பத்தி சொல்றாரு. என்னன்னா, ம். இப்ப சூத்திர புத்தி உடையவரா இருந்தீங்க, இப்ப ம். பிராமணனா மாறி இருக்கீங்க. உங்களுக்கு இப்ப ம். வைரத்துக்கு சமமான புத்தி உடையவரா மாறணும், தங்க புத்தி உடையவரா மாறணும் அப்படிங்கறத சொல்றாரு. சூத்திர ம். புத்தி அது வந்து அசுர குணம், அசுர புத்தியா இருந்துச்சு. ம். ஞானமே இல்லாத அஞ்ஞானத்துல மூழ்கி இருந்ததா இருந்துச்சு அந்த சூத்திர புத்தி. இப்ப தந்தை ம். வந்து உங்களுக்கு ஞானம் கொடுத்து வைரத்துக்கு சமமான, தங்கத்துக்கு சமமான புத்தி உடையவரா மாத்துறேன் அப்படிங்கறத சொல்றாரு. யாருக்கு கொடுக்கறாரு? பிராமணர்களுக்கு கொடுக்கறாரு. ம். அவங்கதான் நாளைக்கு தேவதையா மாற போறாங்க. அப்ப ம். அந்த சக்கரத்தை பாத்தீங்கன்னா தெரியும். சூத்திரன்ல இருந்து பிராமணனா வந்தோம். நாளைக்கு ம். நாம தான் சத்தியுகத்துல தேவதையா மாற போறோம். ம். வந்துருச்சு இல்லையா? அரை ம். கல்பம் தேவதையா வாழ்ந்திருக்கோம். அரை ம். கல்பம் இப்ப நரகத்துல வைசியரா மாறி சூத்திரனா மாறிட்டோம். இப்ப ம். நம்ம பிராமணர்களா மாறிருக்கோம் மாறி அப்படின்றது தெரியுது இல்லையா? ஆமா. புரியுது. இந்த சக்கரத்தை தான் இப்படி சுத்தி காமிக்கிறாரு. ம். புத்தியை வச்சு ம். இன்னைக்கு சக்கரத்தை சுத்தி காமிக்கிறாரு. அதான் ம். குரங்கு குரங்கு ம். குட்டிக்காரன் அடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரவுண்டு ம். ரோல் பண்றது மாதிரி. ம். அப்படி காமிக்கிறாரு அப்பா. நெக்ஸ்ட் 2 ம். யோகங்கள் பற்றி பாபா சொல்லி இருக்கிறது என்ன? ம். பாரதத்துல பழமையான ராஜயோகம் மிகவும் பிரபலமானது. ஏன்னா ம். இரும்பு யுகம் தங்க யுகமாக மாறுது. ம். கடயோகம் மற்றும் ராஜயோகம் 2 யோகம் ம். என்று யோகம் 2 விதமா இருக்குதுன்னு புரிய வைக்கப்பட்டிருக்குது.
கடயோகம் வந்து எல்லைக்குட்பட்டது மற்றும் ராஜயோகம் எல்லைக்கு அப்பாற்பட்டது. அவர்கள் எல்லைக்குட்பட்ட சந்நியாசிகள் மற்றும் நீங்களோ எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசிகள். அவர்கள் வீடு வாசலை விடுகின்றனர், நீங்கள் முழு உலகத்தையுமே சந்நியாசம் செய்கிறீர்கள் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்றாங்க பாபா. ஆமா, அட்டயோகம் ராஜயோகம்னு 2 யோகத்தை டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கிறாரு. அவங்க வந்து அட்டயோகம் செய்யக்கூடியவங்க எல்லைக்கு உட்பட்ட சன்னியாசிகளா இருக்காங்க. ஆனா நீங்க ராஜயோகம் படிக்கிறவங்க எல்லையற்ற சன்னியாசியா இருக்கீங்க. அவங்க வீடு வாசல திறந்துட்டு போயிடுறாங்க, ஆனா நீங்க வீட்டுல இருந்தாலும் முழு உலகத்தையுமே சன்னியாசம் செய்துடுறீங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்றாப்பா. அவங்க பேரு எல்லைக்கு உட்பட்டவங்க தான், ஆனா நீங்க எல்லையற்ற சன்னியாசிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட், எதை சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரிய வைக்க முடியும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பிரஜாபிதா பிரம்மாவோட குழந்தைங்களா இருக்கிறீங்க. இது மிகச்சிறிய புதிய மரமா இருக்குது. பழையதுல இருந்து புதியதாக மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நாட்டு நடப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் கூட குட்டிக்கரணம் விளையாடி கொண்டிருக்கிறோம். நாம் தான் பிராமணர்கள், பிறகு நாம் தான் தேவதைகள். சோ என்ற வார்த்தையை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். வெறும் நாம் என்பது கிடையாது. நாம் தான் சூத்திரர்களாக இருந்தோம், நாம் தான் பிராமணர்களாக ஆகிறோம். இந்த குட்டிக்கரணத்தை முற்றிலும் மறக்க கூடாது. இது முற்றிலும் சகஜமானது. நாம் 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம், எப்படி ஏணிப்படியில் இறங்குகிறோம், பிராமணராகி எப்படி ஏணிப்படியில் ஏறுகிறோம், பிராமணிலிருந்து தேவதை ஆகிறோம் என்பதை சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமா, ஏணிப்பட சித்திரத்தை வச்சு எப்படி ஏறும் கொலையில ஏறினீங்க, எப்படி இறங்கும் கொலையில இறங்கி வந்தீங்க அப்படிங்கறத புரிய வைக்கலான்றாரு. ஏணிப்படி சித்திரத்துல மேல எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, மேல தந்தை இருக்கிறது மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேல தந்தை இருப்பாரு, அங்க இருந்து தேவதைகள், சாந்தி தாமத்துல இருந்து தேவதைகள் வந்தாங்க கீழே இறங்கும் கலையில காமிப்பாங்க. ஒவ்வொரு படிக்கட்டை இறங்கி வருவோம். ஃபர்ஸ்ட் தேவி தேவதைகள் அமர்ந்திருப்பாங்க மேல ஏணிப்படி சித்திரத்துல. 2வது அவங்களே சத்திரியர்களா மாறிடுவாங்க. 3வது அவங்களே வாம மார்க்கத்துல போனதுனால சாதாரண மனிதர்களா வைசியர்களா மாறிடுவாங்க. அடுத்து ரொம்பவும் காமத்துல விகாரத்துல எல்லாம் விழுந்ததுனால ரொம்ப அதுவே அந்த விஷயமே வாம மார்க்கத்தின் விஷயமே ரொம்ப கீழான நிலையை அடைஞ்சதுனால அது ரொம்ப சூத்திர தன்மைக்குரியதா காமிச்சிருப்பாங்க. சண்டையிடுறது மாதிரி அந்த மாதிரி சித்திரத்தெல்லாம் அந்த ஏணிப்படியெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இப்படி நீங்க வரிசை கிரமமா இறங்கி வந்துட்டீங்க. ஒவ்வொரு யுகத்திலையும் கலைகள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்திருக்குது. ஏணிப்படி சித்திரத்தை வச்சு நீங்க பெரியவங்களுக்கும் புரிய வைக்கலாம், சின்ன குழந்தைங்களுக்கும் புரிய வைக்கலாம் அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட், யாரை ஞானக்கடல்னு சொல்ல முடியாது, யாருக்கு பாபா பெயர் வைத்தார் அப்படின்னு அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, இப்ப வந்து பிராமணராகி மிகப்பெரிய பொக்கிஷத்தை அடைஞ்சு கொண்டிருக்கிறோம், பையை நிரப்பி கொண்டிருக்கிறோம். ஞானக்கடல் என்று சங்கரரை சொல்ல முடியாது, அவர் பையை நிரப்புவதில்லை. ஓவியக்காரர்கள் அப்படி வரைந்து விட்டார்கள். சங்கரரின் விஷயமே கிடையாது. இந்த விஷ்ணு மற்றும் பிரம்மா இங்கே ஞானம் உள்ள விஷயமாகும். லக்ஷ்மி நாராயணனின் தம்பதி ரூபத்தை மேலே காட்டியிருக்கிறாங்க. இது இவருடைய கடைசி பிறவியாகும். முதல்ல இவர் விஷ்ணு, பிறகு 84 பிறவிகள் எடுத்த பின் பிரம்மாவா ஆகிறாரு. இவருடைய பெயரை நான் பிரம்மான்னு வைத்திருக்கிறேன். அனைவருடைய பெயரும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சந்நியாசம் செய்து விட்டார்கள் அல்லவா. சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆனதும் பெயர் மாறிவிடுகிறது அப்படின்னு பாபா மிக ரமணீகரமான பெயர்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க பாபா. ஒருத்தருக்குமே யாரெல்லாம் பிகே மாறினாங்களோ அவங்களுக்குலாம் அப்ப யஜ்யத்துல இருந்தவங்களுக்குலாம் புது புது பேரா வச்சிருந்திருக்காரு அப்பா. அதான் சொல்றாங்க. உதாரணத்துக்கு குமாரக்கா அப்படின்னு பிரகாஷ் மணி தாதிக்கு பேரு வச்சிருந்தாங்க. அப்புறம் குல்சார் தாதிக்கும் சோப்நாத் அவங்களுக்கு பேரு பாபா வச்சிருந்தாங்க. ஆமா, ஜானகி தாதி கூட ஜனக்குன்னு தானே சொல்லுவாராம். அது இப்ப நிறைய பேருக்கு அந்த மாதிரி பேர் வச்சிருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா அவங்கதான் பழைய பேர்லயே கூப்பிட்டு அவங்க சூத்திரன்னே ஞாபகம் வச்சிருப்பாங்க. புது பேர்ல கூப்பிட்டா நம்ம புது ஜென்மம் எடுத்திருக்கோம், அதனால நமக்கு புது பேர் வச்சிருக்காங்க பிராமணர்கள் அப்படிங்கிற உணர்வு இயல்பாவே வந்துரும் இல்லையா. அதுக்காகத்தான் அந்த அந்த ஸ்திதியையும் கொண்டுட்டு வரணுன்றதுக்காண்டி அப்பா அந்த புது பேரை வச்சிருக்காரு. அதுவும் ரொம்ப நிகரமா இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்றாரு.
யாருக்கு புருவமத்தி இல்லை அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, விருட்சபதி இந்த ரதத்துல அமர்ந்திருக்கிறாருன்னு பாக்குறீங்க. இது அவருடைய சிவபாபா அழிவற்ற சிம்மாசனமாகும். இவருடைய பிரம்மா பாபா சிம்மாசனமும் இதுதான். இந்த ஆசனத்தை அவர் கடனாக எடுத்திருக்கிறாரு. சிவபாபாவுக்கு அவருக்கென்று புருவமத்தி இல்லை. நான் இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கிறேன், புரிய வைக்கிறேன் என்று சொல்கின்றார். பாபா ஆமா, அவருக்கு சிம்மாசனம் கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. யாரு? சிவபாபாவுக்கும் சிம்மாசனம் கிடையாது, புருவ மத்திய சிம்மாசனம். அதனால இவருடைய பிரம்மாவுடைய புருவ மத்திய சிம்மாசனத்தை கடனா எடுத்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. அதுல அமர்ந்துதான் உங்களுக்கு ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்ப ஒரே சிம்மாசனத்துல பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் உட்கார்ந்து இருக்காங்க. யூசுவலா எல்லாம் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் பாபா கேக்குறப்ப நம்ம யோசிக்கிற மாதிரி ஆயிடுதுக்கு அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர். அத நெக்ஸ்ட் பிரதர், எதில் யாருக்கும் கேள்வி எழ முடியாது. அரைக்கல்பத்துல பாபாவுக்கு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதில் யாருக்கும் கேள்வி எழ முடியாது. நான் உங்களுடைய தந்தையாக இருக்கிறேன், பிறப்பிறப்புல வருவதே இல்லை. நீங்கள் தான் பிறப்பிறப்புல வர்றீங்க. நானும் பிறப்பிறப்புல வந்துட்டா உங்களை சமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக யார் மாற்றுவாங்க? அப்படி ஆக்குபவர் வேண்டும் இல்லையா? ஆகையினாலதான் என்னுடைய பாபா இப்படி இருக்கிறது. பத்தீத்த பாவனரே வாருங்கள்னு என்னை அழைக்கவும் செய்யறாங்க. ஆத்மாக்கள் துக்கமாக இருக்கிற காரணத்தினால நிராகார சிவபாபாவை ஆத்மாக்கள் அழைக்கிறாங்க. தூய்மையற்றவர்களை தூய்மையா ஆக்குங்க என்று பாரதவாசி ஆத்மாக்கள் தான் அழைக்கிறாங்க. சத்யுகத்துல நீங்கள் மிகவும் தூய்மையானவர்களாக சுகமானவர்களாக இருந்தீங்க. ஒரு பொழுதும் என்னை அழைக்கவில்லை. உங்களை சுகமானவர்களாக ஆக்கி பிறகு நான் வானப்பிரஸ்த நிலையில் சென்று அமர்ந்து விடுகிறேன் என்று பாபாவே அதை சொல்றாரு. அங்கே என்னுடைய அவசியமே இல்லை. பக்தி மார்க்கத்துல என்னுடைய பாகம் இருக்குது, பிறகு அரைக்கல்பத்துக்கு என்னுடைய பாகம் இருக்காது. இது முற்றிலும் சகஜமானது. இதில் யாருக்கும் கேள்வி எழ முடியாது. துக்கத்துல அனைவருமே நினைக்கிறாங்க. சத்யுகம் திரேதா யுகத்துல பக்தி மார்க்கம் நடப்பதே இல்லை. அதை ஞான மார்க்கம்னு சொல்ல மாட்டோம். ஞானமோ சங்கம யுகத்துலதான் நடக்குது. இதன் மூலம் நீங்கள் 21 பிறவிக்கான பலன் அடைகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, பிறப்பு சக்கரத்துல ஆத்மாக்கள்னா நீங்க தான் வாரீங்க, நான் தான் பிறப்பிறப்பு சக்கரத்துல வரதில்லைன்னு சிவபாபா சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவரும் பிறப்பிறப்பு சக்கரத்துல வந்துட்டா யார் உங்களை தமோ பிரதான நிலையில இருந்து சத்துவ பிரதான நிலைக்கு அழைச்சிட்டு வருவான்? அப்ப என்னுடைய ஆத்மால இந்த பாகத்துக்கான பதிவு தான் பதிவாயிருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. கூடவே இந்த சத்தியுகம் திரேதாயுகத்துல அந்த ஞானத்தின் பலனை தான் அடையிறீங்களே தவிர உங்களுக்கு ஞானம் சங்கம யுகத்துல கிடைக்கிறது தான். இந்த சங்கம யுகத்துல நீங்க இந்த ஞானத்தின் அடிப்படையில செய்த முயற்சி இருக்கு இல்லையா, முயற்சி இங்க செய்றீங்க, உங்களுக்கான முயற்சியின் பலன் சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் துவாபர யுகம் கலியுகத்துல நீங்க தேக அபிமானத்துல வந்ததுனால பாவ கர்மங்கள் ஆயிடுச்சு, அது நரகமா மாறிடுச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. பாபா நடிக்கல, அரை கல்பத்துக்கு ஏன் பாபா வரல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வர முடியாது. ஏன்னா நாடகமே அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. ஏன்னா அரை கல்பம் பாபா வானப்பிரஸ்த நிலையில இருந்துடுறாங்கல்ல, அமைதியா இருந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் பக்தி மார்க்கத்துல இருந்துதான் அவருடைய பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதனால இந்த கேள்வி எல்லாம் வர முடியாது, இது நாடகத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, ஞானத்தை கொடுத்தாச்சு, முயற்சியின் பலனான சத்தியுகம் திரேதாயுகத்துக்கு நம்ம நடிக்க வந்துட்டோம். அப்ப அந்த அரை கல்பம் யாருக்குமே துக்கம் இருக்காது. துக்கம் வரும்போதுதான் இறைவனுக்கான பார்ட்டே ஆரம்பிக்குது, அரை கல்பம் பக்தி. அப்ப இந்த சத்தியுக திரேதாயுகத்துல நம்ம பாட்டு பண்ணும் போது அவருக்கு எந்த ஒரு தேவையும் இல்லாம போயிருச்சு இல்லையா. ஏன்னா ஆத்மாக்கள் எல்லாமே சாந்தி தாமத்துக்கு போயிட்டாங்க, சுகர்மத்துக்கு வர வேண்டிய ஆத்மாக்கள் நம்மளும் வாங்கிட்டு அப்புறம் அந்த அரைக்கல்பம் என்ன செய்யறது, அப்பா போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா ஆத்மோலகத்துல நான் என்னைய அமைதிப்படுத்திக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட் பிரதர், வெற்றி அடைபவர்களை பற்றி பாபா சொல்லி இருக்கிறது என்ன? அதுக்கு என்ன ஆன்சர்னா, வரிசை கர்வமான தேர்ச்சி அடைகிறாங்க, தோல்வி கூட அடைகிறாங்க. உங்களுடைய இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. எந்த ரதத்துல பாபா அமர்ந்திருக்கிறாரோ அவர் வெற்றி அடைகிறார் என்பதை நீங்க பாக்குறீங்க. பிறகு நெருக்கமான குழந்தைகள் கூட வெற்றி அடைந்து விடுறாங்க.
குமரக்கா தாதி, பிரகாஷ்மணி தாதி இன்னும் பலர் கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. பலரை தனக்கு சமமாக மாத்துகிறார்கள் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமா, யாரு தனக்கு சமமா மாத்துறாங்களோ அவங்க வெற்றியாளரா வருவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப நீங்களும் அது போல நீங்க எந்த அளவுக்கு சம்பளமா இருக்கீங்களோ அது போல மற்றவர்களையும் உங்களுக்கு சமமா மாத்துங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. பிரகாஷ்மணி தாத்தி கூட நல்ல முயற்சி செஞ்சு அவங்கள நிறைய பேர்த்த அவங்களுக்கு சமமா மாத்தி அந்த சேவை செஞ்சிருக்காங்க இல்லையா, அப்ப இவங்களுக்கும் வெற்றி மாலையில மணியா வருவாங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. நெக்ஸ்ட், யாருக்கு பாபாவிடமிருந்து ஆசி அடைய உரிமை இருக்குது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, இது குட்டிக்கரண விளையாட்டு என்று குழந்தைகள் புத்தியில பதிய வைக்கணும். சிறிய குழந்தைகள் கூட இதை புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால குழந்தைகளுக்கும் புரிய வைங்க. அவர்களுக்கும் பாபாவிடமிருந்து ஆசி அடைய உரிமை இருக்குது. நிறைய விஷயம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சமாக இந்த ஞானத்தை புரிந்து கொண்டாலும் அது அழிவது கிடையாது. அவர்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்து விடுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, கொஞ்சமாவது ஞானம் கிடைச்சா கூட அவங்க சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. முழுமையான ஞானம் அவங்களுக்கு கிடைக்கனாலும் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி முரளியில கூட சொன்னார் இல்லையா, வெறும் சிவபாபா அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டா கூட திரேதாயுகத்துல கடைசியில ஒரு பிறவி கிடைக்கும் அப்படின்னு சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதேதான் இப்ப இங்கேயும் சொல்றாரு. கொஞ்சம் ஞானம் கிடைச்சா கூட அவங்க சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. ஆனா உயர்ந்த பதவி சத்தியுகத்துல உயர்ந்த பதவியில அடையணும்னா நீங்க இங்க முயற்சி செஞ்சாகணும், தூய்மையாகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், மாயை எப்படி புத்தியை முற்றிலுமாக கெடுத்து விட்டது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, கிறிஸ்துவால ஸ்தாபனை செய்யப்பட்ட கிறிஸ்துவ தர்மம் எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த தேவி தேவதா தர்மம் அனைத்தையும் விட முதலாவதாக பெரிய தர்மமா இருக்குது. இது 2 யுகங்களுக்கு நடக்குது. ஆக இந்த தர்மத்தினுடைய மக்கள் எண்ணிக்கை கூட பெரியதாக இருக்கணும். ஆனால் ஹிந்துன்னு சொல்லிட்டாங்க. 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்றாங்க. பிறகு ஹிந்து என்று ஏன் சொல்றாங்க? மாயை புத்தி முற்றிலுமா கெடுத்துருச்சு. ஆக இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டுடுச்சு. மாயை வெற்றி அடைவது ஒன்றும் கடினமான விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் சேனைகள் இல்லையா? இந்த விகாரங்கள் என்ற ராவணன் மீது வெற்றி அடைவதற்காக நமக்கு பாபா கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமா, நீங்க கல்பா வெற்றியாளர்கள். மாயைய வெற்றி அடைகிறதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க போன கல்பத்துல ஏற்கனவே அந்த வெற்றி அடைஞ்சுதான் இப்ப இங்க வந்திருக்கீங்க. இப்ப இந்த கல்பத்திலயும் நீங்க தான் வெற்றி அடைய போறீங்க. அடுத்து வர கல்பத்திலயும் வேற யார் வெற்றி அடைவா, நீங்க தான் வெற்றி அடைய போறீங்க அப்படின்னு அந்த 3 காலத்தையும் சொல்லுவேன். அப்ப இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நத்திங் நியூ அப்படிங்கிற அந்த டிராமாவுடைய ஆழமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 30-33 கோடி தேவி தேவதைகள்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹிந்துன்னு சொல்லிடுறாங்க. அப்ப மாய முற்றிலுமா புத்தியை கெடுத்து வச்சிருக்குது. ஒண்ணுமே புரிஞ்சுக்காமே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, அவங்களுடைய இப்ப முதல் தர்மம் வந்தது தேவி தேவதா தர்மம். 33 கோடி தேவர்கள் இருந்திருக்காங்க. அப்ப அதுதானே அந்த தர்மத்து ஆத்மாக்கள் தானே நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவ தர்மம் இப்ப பெரிய தர்மமா இருக்குது. இப்பதானே கிறிஸ்தவர்கள் தானே அதிகமா இருக்காங்க இந்த உலகத்துல. இப்ப 800 கோடி பேர்ல பாதிக்கு பாதி அவங்கதான் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் தான் இருக்காங்க. அந்த கிளையும் பெரிய கிளையா இருக்குது அப்படிங்கறத சொல்றேன். சத்யுகத்துல எந்த பெயரே கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க பாபா. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, உங்கள் மீது இப்போது பிரகஸ்பதி திசை இருக்குது. பாரதத்தின் மீதுதான் திசை ஏற்படுது. இப்போது ராகு திசையாக இருக்குது. பாபா விருட்சபதி வரும்போது கண்டிப்பா பாரதத்துல பிரகஸ்பதி திசை ஏற்படும். இதில் அனைத்தும் வந்துடுது. நமக்கு நோயற்ற உடல் கிடைக்குதுன்னு குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அங்கே மரணத்தின் பெயர் கூட இருக்காது. அது அமரலோகம் இல்லையா? இன்னார் இறந்து விட்டார் என்று கூட சொல்ல மாட்டாங்க. மரணம்ங்கிற பெயரே கிடையாது. ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கிறாங்க. சரீரம் எடுப்பது மற்றும் விடுவதுல மகிழ்ச்சி தான் இருக்கும். மறைந்தார் என்ற விஷயமே கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, ஏன்னா ஆத்மா அழியாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. நம்ம எப்படி இப்ப ட்ரெஸ் மாத்திக்கிறோம் இல்லையா, அது போல அவங்க ஆத்மா அணிஞ்சிருக்க ட்ரெஸ் உடல் அதை விட்டுட்டு போறது அவங்களுக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கும். இந்த ட்ரெஸ் போச்சுன்னா என்ன, இன்னொரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கூட போறேன் அப்படின்ட்டு ஆத்மாக்கள்
புரிஞ்சுக்கிட்டு அடுத்த சரீரத்தை எடுத்துட்டு போயிருவாங்க. அங்க மரணம்ங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது, அந்த அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு இல்லையா. மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னார் இன்னைக்கு நம்ம சொல்றாங்க, நம்ம இப்ப பூமியில சொல்றாங்கல்ல மனிதர்கள் மனித இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அங்க இறந்துட்டாங்கங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க போட்டிருக்கு. ஆமா சொல்றாங்க. நெக்ஸ்ட், அனைவர் மீது எந்த திசை ஏற்பட முடியாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, உங்கள் மீது இப்போது பிரகஸ்பதி திசை இருக்குது இல்லையா, அனைவர் மீது பிரகஸ்பதி திசை ஏற்பட முடியாது. பள்ளியில் கூட சிலர் தேர்ச்சி அடைகிறாங்க, சிலர் தேர்ச்சி அடைகிறதே இல்ல. இது கூட பள்ளிக்கூடம் ஆகும். நாங்கள் ராஜயோகம் கற்கிறோம் என்று நீங்க சொல்றீங்க. சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் யார்? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. ஆக எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும். இதில் வேறு எந்த விஷயமுமே கிடையாது. தூய்மைதான் முக்கியமான விஷயமாகும் அப்படிங்கிறாங்க. ஆமா, பள்ளிக்கூடத்துல கூட சிலர் தேர்ச்சி அடைகிறாங்க, சிலர் தேர்ச்சி அடைகிறதே இல்ல. அது போல இங்கேயும் சிலர் இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னாங்க, அதான் அங்க எல்லாருமே தேர்ச்சி அடைகிறது இல்ல, பிரகஸ்பதி திசை எல்லாருக்கும் ஏற்பட்டுடாது அப்படிங்கிறாங்க பாபா. நான் ராஜ்யம் கற்கிறோம்னு சொல்லி கொடுக்க கூடியவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையா இருக்காரு. நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும், இது தூய்மை தான் இதுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமா, நீங்க யாருகிட்ட படிக்கிறீங்க, கடவுள் கிட்ட படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்குள்ள ஞாபகம் இருக்கணும். நம்ம தந்தை கிட்ட படிச்சிருக்கணும். அப்ப என்ன படிக்கிறோம் அப்படின்னா தூய்மைக்கான விஷயங்களை தாரணை செய்யறோம். இந்த ஞாபகம் இருந்தாலே நீங்க தூய்மையாக இருப்பீங்க. தூய்மை இருந்தாலே அங்க சுகம், சாந்தி, மகிழ்ச்சி மற்றும் அமைதி ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறத சொல்றாரு. நல்ல ஆரோக்கியமான சரீரம். ஸ்கூல்ல ஒரே ஆசிரியர் தான் இருப்பாரு, பசங்க எல்லாம் ஒரே மாதிரிதான் சொல்லி கொடுப்பாரு. சில பசங்க நல்லா படிச்சு நல்ல ரேங்க்ல வர்றவங்க இருப்பாங்க, சிலரு ஃபெயில் ஆயிட்டு அதே கிளாஸ்ல இருந்துருவாங்க. அதுதான் பாபா சொல்றாரு. அதனால எல்லாருமே பாஸ் பண்ணிடுறவங்க எல்லாம் கிடையாது, ஃபெயில் ஆகுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பாபா. நெக்ஸ்ட், எதில் மனிதர்கள் அப்படி இப்படி மாத்தி எழுதிட்டாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, குழந்தைங்களே, தேகத்தின் கூடவே அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்னு எழுதப்பட்டிருக்குது கீதையிலையும். இது கீதையின் வார்த்தையாகும். இந்த கீதையின் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலும் கூட மனிதர்கள் அப்படி இப்படி மாத்தி எழுதிட்டாங்க. மாவில கொஞ்சம் உப்பு இருக்குது, அது எவ்வளவு சகஜமான விஷயம். குழந்தைகள் கூட இதை புரிந்து கொள்ள முடியும். பிறகும் கூட ஏன் மறந்து போயிடுறீங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. ஆமா, அனைத்து தேக தர்மங்களையும் மறந்து என்னை சரணடை அப்படின்னு கீதையில சொன்னதா, அங்க பகவத்கீதையில சொன்னதா காமிச்சிருக்காங்க. ஆனா விஷயத்த எதுவுமே புரிஞ்சுக்கல. மாவளவுக்கு பொய் இருக்குது, உப்பளவுதான் உண்மை இருக்குது. இப்ப அந்த உண்மையை மட்டும் தந்தை சொல்றேன். அனைத்து தேக தர்மங்களையும் தியாகம் செய்யணும் அப்படின்னா தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட உறவுகள், தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகம், கூடவே இந்த மதம், மொழி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட பற்றுதலை உண்டாக்கும். அது எல்லாமே தேகத்தின் தர்மங்கள் தான். நான் இந்த மதம், நான் இந்த ஜாதி, நான் இந்த மொழி பேசுறவன், நான் ஹிந்திக்காரன், தமிழ் பேசக்கூடியவன், தெலுங்குக்காரன் இப்பெல்லாம் இருக்காங்க இல்லையா, இது எல்லாமே தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட மொழியின் விஷயம், மதத்தின் விஷயம். நான் கிறிஸ்தவ தர்மம், இஸ்லாமிய தர்மம், இந்து தர்மம்னு இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தேக தர்மம்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல நீங்க உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா பரமாத்மா ஒருத்தர் தான் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரே தந்தையா இருக்காரு. அப்ப இப்படிதான் நினைவு செய்யணும். இதுக்கு பேர் தான் மன்மனா பவ. இந்ததான் அந்த மாவளவு பொய்யில உப்பளவு இருக்க உண்மை அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா அங்க என்ன சொல்லிட்டாங்க, கிருஷ்ணர் சொன்னதா காமிச்சிருக்காங்க. தேகதாரி தேகத்தின் தர்மத்தை தியாகம் செய்யுங்க அப்படின்னு சொல்றது தவறான விஷயம். தேக தர்மத்தை தியாகம் செய்து என்னை சரணடையினா தேகதாரி கிருஷ்ணர்கிட்ட எப்படி சரணடைய முடியும்? அதனால அங்க கிருஷ்ணர் சொன்னதா காமிச்சது, கிருஷ்ணர் சொல்லல, இங்க சிவபாபா சொன்னதுதான் அங்க அப்படி மனிதர்கள் மாத்தி எழுதி இருக்காங்க அப்படின்றத சொல்றாரப்பா. நெக்ஸ்ட், பாபாவிடம் வந்ததே எதற்காக அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பாபா நீங்கள் வந்ததும் நாங்கள் உங்களுடையவராக ஆகிவிடுவோம்னு பக்தி மார்க்கத்துல கூட சொன்னாங்க. நாங்கள் உங்களுடையவராக மாறி உங்களிடம் இருந்து முழுமையான ஆஸ்தி எடுப்போம்.
பாபாவினுடையவராக ஆவதே ஆஸ்தி எடுப்பதற்காக தான். தத்தெடுக்கப்படுகிறார்கள். ஆக நமக்கு பாபாவிடமிருந்து என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சிருக்கிறார்கள். நீங்கள் கூட தத்தெடுக்கப்படுகிறீர்கள். நாம் பாபாவிடமிருந்து உலகத்தின் ராஜ்யம், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசையை பெறுகிறோம்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. மற்ற எதிலும் பற்று வைக்க மாட்டீர்கள். லௌகீக தந்தை இருக்கிறார் என்றால் அவரிடம் என்ன இருக்கும்? அதிகபட்சம் போனால் ₹1,00,000 இருக்கும். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசையை தந்தை கொடுக்கிறார். ஆமா, லௌகீக தந்தைகிட்ட என்ன கிடைக்க போகுது? ₹1,00,000 வச்சிருப்பானா, கோடி ரூபாய் வச்சிருப்பானா, அதை கொடுப்பாரா? இந்த ஒரு பிறவி தானே அனுபவிக்க முடியும் உங்களால. ஆனா இந்த தந்தை பாருங்க, எல்லையற்ற ஆஸ்தி தானே அப்படிங்கறத சொல்றாரு. அரை கல்பத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது, துக்கம்ன்ற பேரே இருக்காது, மொத்தமாவே சுகமா இருப்பீங்க, அமைதியா இருப்பீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இந்த தந்தை கொடுக்கக்கூடிய ஆஸ்தி அடையிறதுக்கு நீங்க இப்ப தூய்மையாகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம மீது எந்த தவறும் இல்லை, குழந்தைகளாக நம்ம மீது எந்த தவறும் இல்லைன்னு பாபா சொல்றாங்க. இதை விளையாட்டுன்னு பாபா தெரிஞ்சிருக்கிறதாக சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, குழந்தைகளாக நீங்க அரைக்கல்பமா பொய்யான கதைகளை கேட்டுக்கிட்டே வந்திருக்கிறீங்க. இப்போது உண்மையான கதையை பாபாவிடம் கேக்குறீங்க. ஆக அப்படிப்பட்ட பாபாவை நினைவு செய்யணும். கவனத்துடன் பாபா சொல்றதை கேட்கணும். நாம் தான் என்பதன் அர்த்தத்தையும் புரிய வைக்க வேண்டும். ஆத்மா தான் பரமாத்மா என்று மனிதர்கள் சொல்லிடுறாங்க. இந்த 84 கதைகளை பிறவிகளின் கதையை யாருமே சொல்ல முடியாது. தந்தை நாய் பூனை அனைத்திலும் இருக்கிறார்னு சொல்றாங்க. பாபாவுக்கு நிந்தனை செய்யறாங்க இல்லையா? இது கூட நாடகத்துல பதிவா இருக்குது. யார் மீதும் குற்றம் சொல்வதற்கு இல்லை. நாடகமே அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களை யார் ஞானத்தின் மூலம் தேவதையாக மாற்றுகிறாரோ அவரை நீங்கள் நிந்தனை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் அப்படிப்பட்ட குட்டிக்கரண விளையாட்டு விளையாடுறீங்க. இந்த நாடகம் கூட உருவாக்கப்பட்டிருக்குது. பிறகு நான் வந்து உங்களுக்கு உபகாரம் செய்கிறேன். உங்கள் மீது கூட தவறு இல்லை. இது விளையாட்டுன்னு தெரிஞ்சு இருக்கிறேன். உங்களுக்கு கதையை புரிய வைக்கிறேன். இவை உண்மையிலும் உண்மையான கதையாகும். இதன் மூலம் நீங்கள் தேவதையா ஆகுறீங்க. பக்தி மார்க்கத்துல நிறைய கதைகளை உருவாக்கிட்டாங்க. ஆனால் எந்த குறிக்கோளுமே இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இப்ப தந்தை வந்து இந்த 84 பிறவிகளின் கதையை சொல்றேன் உங்களுக்கு அப்படின்றத சொல்றேன். இது எந்த மனிதர்களுமே உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. தந்தை வந்து சொல்லும் போதுதான் புரியும். இப்படி நீங்க டிராமா அனுசாரமா தான் 21 பிறவி சொர்க்கத்திலையும் 63 பிறவி இப்படி நரகத்திலயும் வந்திருக்கீங்க. தந்தையை கூட 63 பிறவியா நிந்தனம் செய்துட்டே வந்திருக்கீங்க. இதெல்லாம் உங்க மேல எந்த தப்பும் கிடையாது, டிராமா தான் அப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு வருத்தம் இருக்கும் இல்லையா? தந்தை நம்மள திட்டிட்டே இருப்பாரு, நீங்க தான் இப்ப வந்து பாபா நமக்கு ஆறுதல் சொல்றாரு. பரவாயில்ல, இது டிராமா தான், நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆமா, உங்களை இவ்வளவு உயர்ந்தவர்களா நான் ஆக்குனேன், ஆனா நீங்க நிந்தனம் செய்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவார்ல. ஆமா, இப்ப அதான் சொல்றேன், நீங்க அபகாரம் தான் செய்றீங்க, நான் வந்து உங்களுக்கு உபகாரம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றாரு? நிந்தனம் செய்தீங்க நீங்க, நான் உங்களுக்கு உபகாரம் செய்யறேன் இல்லையா? அதே போல இப்ப உங்களை நிந்தனம் செய்யறாங்க இல்லையா, நம்மள நிந்தனை செய்யறாங்க இல்லையா, சுத்தி இருக்கவங்க எல்லாரும், அவங்களுக்கும் நீங்க உபகாரம் செய்யுங்க, ஃபாலோ ஃபாதர் செய்யுங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றாரு, டிராமா பாயிண்ட். நெக்ஸ்ட் பிரதர், எதனால எந்த பயனுமே இல்ல அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அந்த பள்ளிக்கூடங்கள்ல கல்வி குறிக்கோளும் இல்ல, இது அவை அனைத்துமே கீழே விழுவதற்காக தான் இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. அந்த பள்ளிக்கூடங்கள்ல கற்கிறாங்க, பிறகும் சரீர நிர்வாகத்துக்காக குறிக்கோள் இருக்குது. பண்டிதர்கள் தன்னுடைய சரீர நிர்வாகத்திற்காக கதைகளை அமர்ந்து சொல்றாங்க. மனிதர்கள் அவர்களுக்கு முன்னால் பைசா வைக்கிறாங்க, ஆனால் எந்த பயனுமே இல்ல அப்படிங்கிறாங்க பாபா. பண்டிதர்களுக்கு முன்னாடி பணம் வைக்கிறாங்களா? பணம் அந்த குருமார்களுக்கு தட்சணை கொடுப்பாங்கல்ல, குருதட்சணை கொடுப்பாங்கல்ல, பிரயோஜனம் அந்த மாதிரி எல்லாம் கதையெல்லாம் கேக்குறதுனால, அவங்க சொல்ற சாஸ்திரத்துல உள்ள கதையை கேக்குறதுனால என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறாங்க பாபா. பள்ளிக்கூடத்துல இருக்கிற கல்வினால கூட சரீர நிர்வாகத்துக்கான குறிக்கோள் இருக்குது, ஆனா பண்டிதர்கள் சொல்ற கதையை கேக்குறதுனால எந்த புண்ணியமும் இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட், குட்டிக்கரண விளையாட்டை விளையாட ஒவ்வொருவரும் எங்கெங்கு செல்வதாக பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, உங்களுக்கு இப்போது ஞான ரத்தினம் கிடைச்சிருக்குது. இதன் மூலம் நீங்க புதிய உலகத்தின் எஜமானர் ஆகுறீங்க. இங்க ஒவ்வொரு பொருளும் புதியதாக இருக்கும். வைர வைடூரியங்கள் போன்ற அனைத்தும் புதியதாக இருக்கும்.
மற்ற அனைத்து புதிய விஷயங்களையும் விட்டு குட்டிக்கர்ண விளையாட்டை இப்போது நினைவு செய்யுங்க. ஏழை மக்கள் கூட குட்டிக்கர்ண விளையாட்டு விளையாட தீர்த்த ஸ்தலங்களுக்கு செல்றாங்க. சிலர் நடந்து கூட போறாங்க. இப்போதோ மோட்டார், விமானம் போன்றவை கூட இருக்குது. ஏழைகளோ அதில் செல்ல முடியாது. மிகவும் சிரத்தையுடையவர்கள் நடந்து கூட செல்றாங்க அப்படிங்கிறாங்க பாருங்க. ஆமா, ஏழைகள் கூட இப்ப பாத யாத்திரைன்ட்டு போறாங்க இல்லையா? அதுதான் அப்பா சொல்றாரு. குட்டிக்கர்ண விளையாட்டு இப்ப நீங்க இந்த சக்கரத்தை சுத்தி விளையாடணும் அப்படிங்கறத சொல்றாரு. அவங்க என்ன யாத்திரை போறாங்க? பாத யாத்திரை, இந்த ஸ்தூல யாத்திரைக்கு போறாங்க. ஆனா இந்த குட்டிக்கர்ண விளையாட்டுல நீங்க நினைவு யாத்திரை செய்யணும் அப்படிங்கறதுக்காக அப்பா இந்த பாயிண்ட் சொல்றாங்க. நினைவு யாத்திரையில தான் பலன் இருக்கே தவிர இந்த பாத யாத்திரை போறதுலயோ ஸ்தூலமா கோயில்ல போய் வேண்டிக்கிறதுனாலயோ எந்த ப்ராப்தியும் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க அப்பா. நெக்ஸ்ட், எதன் மூலம் அல்பகால சுகம் கிடைக்குது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பாபாவை நினைவு செய்யறதன் பாபாவை நினைவு செய்வதன் மூலம் அனைத்து நோய்களும் முடிந்து விடுது. நோயற்றவர்களாக ஆகிறாங்க. சத்யுகத்துல ஆரோக்கியமாக இருந்தார்கள்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. இது என்ன ஆன்சர்னா பிரதர், இதுக்கு எதனால் அனைத்து நோய்களும் முடிந்து போய் விடுது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் தான் இது. பாபாவை நினைவு செய்யறதன் மூலமாக தான் அனைத்து நோய்களுமே முடிஞ்சிடுது. அதுக்கான ஆன்சரு. அல்பகால சுகம் எதன் மூலம் கிடைக்குதுன்னா, இந்த அறிவியலின் மூலம் தான் அல்பகால சுகம் கிடைக்குது. மத்தபடி கடைசியில மரணம் தான் இருக்குது அறிவியல்னால அப்படிங்கிறாங்க பாபா. உங்களுடைய இது அமைதியா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமா, சைலன்ஸ் சக்தி, சயின்ஸ் சக்தி. சயின்ஸ் சக்தினால அழிவுதான் ஏற்படும். இப்ப அல்ப காலத்தில் சுகத்தை கொடுக்கற மாதிரி இருந்தாலும் இறுதியில விநாசத்துக்கு அந்த சயின்ஸ் சக்தி தான் உதவி செய்யப்படுது. அணுகுண்டெல்லாம் போட போறாங்க இல்லையா? ஏவுகணை தாக்குதல் நடக்கும் இல்லையா? கெமிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதுன்னு சொல்றாங்க அப்பா. ஆனா உங்களுடைய சக்தி எப்படிப்பட்ட சக்தி? அமைதி சக்தியா இருக்குது. நீங்க அமைதியா இருந்து முழு உலகத்தையுமே அமைதி நிறைந்த உலகமா மாத்த போறீங்க. அப்ப அவங்கள விட நீங்க தான் உயர்ந்தவங்க அப்படிங்கறதுக்காண்டி உங்களை பெருமைப்படுத்தி சொல்றாரு. நெக்ஸ்ட், எதற்கு நிறைய தலையை உடைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, 84 பிறவி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்குது. நீங்கள் எனக்கு நிந்தனை செய்துட்டீங்க, தன்னைத்தானே அடித்து கொண்டீர்கள் என்று பாபா ஒரே ஒரு முறை புரிய வைக்கிறாரு. நிந்தனை செய்து செய்து நீங்கள் சூத்திர புத்தி உடையவர்களாக ஆயிருக்கீங்க. 2 வார்த்தைகள் தான் இருக்குது. மத்தபடி நிறைய தலையை உடைச்சு கொள்றதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. இதை கூட பாபா தான் புரிய வைக்கிறாரு. தலைவனை நினைவு செய்வதன் மூலம் உங்களுக்கு 21 பிறவிக்கான சுகம் கிடைக்குதுன்னு பாபா கூட அதற்கான வழியை சொல்றாரு. ஆனால் முழுமையான வழியை தெரிந்து கொள்வதே இல்லை. நினைத்து நினைத்து சுகத்தை அடையுங்கள். சத்யுகத்தில் அதான் இது பாபா சொல்லியிருக்காங்க. மண் மனோபவ அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. அதான் உங்களுக்கு சுகம் வேணும்னா தந்தையை நினைவு செய்யுங்க. தந்தையை நினைவு செய்யறதுனாலதான் உங்களுக்கு சுகமே கிடைக்குது. நினைத்து நினைத்து சுகம் அடையுங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப தந்தையை நினைவு செய்யறதுனால அதீந்திரிய சுகம் ஏற்படுது. எதிர்காலத்துல நம்ம 21 பிறவி சொர்க்கத்துல வாழ போறோம்னு நினைக்கும் போது குஷி ஏற்படுது இல்லையா? அப்ப இந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க, 84 பிறவிகளின் சக்கரத்தை அப்படின்றாருப்பா. மண் மனோபவங்கிற வார்த்தையே போதுமானது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, 2 வார்த்தை தான். அப்பா ஆஸ்தி, இல்லாட்டினா அல்லா ஆஸ்தி. ஆ 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான் முழு ஞானமும். இதுக்காக யார் மண்டையும் உடச்சுக்கணும் அவசியம் கிடையாது. பெரிய விஷயம்லாம் அந்த ஞானத்துல இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க தூய்மையாகணும், உங்களுடைய தெய்வீக சம்ஸ்காரத்தை உருவாக்கிக்கிறணும். அதுக்காக அப்பா ஞானம்ங்கிற அந்த ஈஸ்வரிய புத்தி கொடுத்திருக்காரு. குணம்ன்ற அந்த ஈஸ்வரிய குணத்தை இப்ப உங்களுக்கு கொடுத்திருக்காரு. 2ஐயும் பயன்படுத்தி உங்களுடைய தெய்வீக சம்ஸ்காரத்தை உருவாக்கி சம்பூர்ணம் ஆகுறீங்களோ அப்பதான் அவர் கொடுத்த இந்த கடனா கொடுத்திருக்காரு இல்லையா? ஞானத்தையும் குணத்தையும் சக்தியையும். இதுக்கு ரிட்டர்ன் எப்படி கொடுக்கறது அப்படின்னா, பாபாவுக்கு சமமா எப்ப நீங்க மாறுவீங்களோ அப்பதான் அவருக்கு ரிட்டர்ன் கொடுத்தது மாதிரி அப்படின்னு சொல்லுவாரு. அதான் இங்க எப்ப சொல்றாரு. நாம் தூங்க போகும் முன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, சத்யுகம் தங்க யுகம் என்று சொல்லப்படுது. இதை கலியுகம் இரும்பு யுகம்னு சொல்லப்படுது. சிருஷ்டி சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது. குட்டிக்கர்ண விளையாட்டு இது அப்படிங்கிறாங்க பாபா. இப்போது நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீங்க.
பிறகு தேவதை ஆவீங்க. இந்த விஷயங்களை நீங்க மறந்துடுறீங்க. குட்டிக்கரண விளையாட்டு நினைவில் இருந்தால் இந்த ஞானம் முழுமையும் நினைவில் இருக்கும். இப்படிப்பட்ட பாபாவை நினைவு செய்து இரவுல தூங்க செல்லணும். பிறகும் கூட நாங்கள் பாபாவை மறந்து விடுகிறோம்னு சொல்றாங்க. மாயா அடிக்கடி மறக்க வச்சிடுது. உங்களுடைய சண்டை மாயா கூட தான். பிறகு அரைக்கல்பம் நீங்கள் அதன் மீது ராஜ்யம் செய்யறீங்க. விஷயங்களை சகஜமா பாபா சொல்றாரு. இதுவே சகஜ ஞானம் அப்படிங்கிறாங்க. ஆமா, நைட்டு தூங்க போறப்ப இந்த குட்டிக்கரண விளையாட்டு இந்த சகரத்தை சுத்திட்டு தூங்க போங்க. அப்ப நல்லா உங்களுக்கு அதிக சுகம் ஏற்படும், குஷி ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாரப்பா. ஆமா. நெக்ஸ்ட், யார் பாபாவிடம் வருவதே இல்லை அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க. வேறு என்ன சிரமம் கொடுக்கிறாரு? பக்தி மார்க்கத்திலோ நீங்கள் சிரமப்பட்டீங்க. பகவானுடைய பார்வைக்காக தலையை வெட்ட கூட தயாராகி விடுறாங்க. காசி கல்வெட்டுல சென்று உயிர் துறக்கிறாங்க. யார் நிச்சய புத்தியுடன் செல்கிறார்களோ அவர்களுடைய பாவ கர்மங்கள் விநாசம் ஆகுது. பிறகு மீண்டும் புதிய கணக்கு ஆரம்பமாகும். மற்றபடி என்னிடம் அவர்கள் வருவது இல்லை. என்னுடைய நினைவின் மூலம்தான் பாவ கர்மங்கள் விநாசம் ஆகுதே தவிர தற்கொலை செய்து கொள்றதுனால இல்ல. என்னிடம் யாரும் வந்தடைவதே இல்லை. இது எவ்வளவு சகஜமான விஷயம். இந்த குட்டிக்கரண விளையாட்டை வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் கூட நினைவில் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்ப காசி கல்வெட்டுல போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எங்க உடலை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க கிணத்துல குதிச்சிருவாங்க. அங்க போற கத்தியெல்லாம் சொருகி வச்சிருப்பாங்க. மேல இருந்து விழுந்தாங்க அப்படின்னா இறந்து போயிருப்பாங்க இல்லையா? அதனால என்கிட்ட நேரடி அந்த பிறவி கணக்கு வேணும் முடியுமே தவிர போன பிறவிகள்லாம் கணக்கு இருந்தா அத அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரப்பா. இப்ப நினைவு யாத்திரையின் மூலமா தான் பாவ கர்மங்கள் அழியுமே தவிர இந்த தற்கொலை செய்யறதுனால பாவ கர்மங்கள் அழியாது அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா, இது பாபா ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காங்க. அந்த அந்த பிறவிக்கான இதை அவங்க கணக்கு வழக்க முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிறவி எடுத்து மறுபடியும் அனுபவிக்க வேண்டியதுதான் இருக்கும். பாபா கிட்ட போய் சேரணும்ட்டு தானே அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆமா. நெக்ஸ்ட், யாருக்கு பாபா உதவி செய்வார் அப்படின்னு கேக்குறாங்க. தைரியமுடைய குழந்தைங்களுக்கு தான் பாபா உதவி செய்வாரு. இந்த வரதானத்தின் ஆதாரத்தினால் தைரியத்திற்கான முதல் உறுதியான எண்ணம் வச்சிங்க. நாம் தூய்மையாவோம். மேலும் பாபாவின் பல மடங்கு உதவி கிடைக்குது. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனாதி ஆதியில் பவித்திரமானவர்கள். அநேக முறை பவித்திரமாகி இருக்கிறீங்க மற்றும் பவித்திரமாகி கொண்டிருக்கிறீங்க. அநேக முறையின் எண்ணத்தினால் சக்திசாலி ஆயிடுறீங்க. பல மாற்றத்திலிருந்து எவ்வளவு பலசாலியா மாறி இருக்கிறீங்க. உலகத்தை தூய்மையாக்கி காட்டுவோம்னு உறுதிமொழி செய்யறீங்க. ரிஷி முனி மகான் ஆத்மாக்கள் குடும்பத்தில் தூய்மையாக இருப்பது கடினம்னு புரிஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் மிகவும் சுலபமானது என்று சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, முதல்ல பலகீனமா இருந்தீங்க, இப்ப பலமற்றவரா மாறிருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. எதெல்லாம் இந்த சன்னியாசிகள் அசம்பவம்னு சொன்னாங்களோ, இல்லறத்துல இருக்கிறது தூய்மையா இருக்கிறதெல்லாம் கடினம்னு சொன்னாங்களோ அதெல்லாம் சம்பவமாக்கி காட்டுறீங்க. இப்ப அதெல்லாம் எங்களுக்கு இல்லறத்துல இருந்தாலும் நாங்க தூய்மையா இருப்போம் அப்படின்னு நீங்க உங்களுடைய நிறுவனத்தை காட்டுறீங்க. எதன் அடிப்படையில அப்படின்னா, தைரியம் வைக்கிறவங்களுக்கு தந்தை பல மடங்கு உதவி செய்வார் அப்படிங்கிற அந்த தைரியத்தின் நிச்சயத்தின் ஆதாரத்துல உங்களுடைய உறுதியான எண்ணத்தை வைக்கிறீங்க. கூடவே போன கல்பத்திலையும் நீங்க இதே போல பவித்திரமாகி தூய்மையா இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. உங்களுடைய ஆதியும் தூய்மையா இருந்தது, தூய்மையான வாழ்க்கையதான் வாழ்ந்திருக்கீங்க. உங்களுடைய அனாதையும் தூய்மைதான், தூய்மையான ஆத்மாவாதான் பரநாமத்துல இருந்தீங்க. அப்ப உங்களுடைய ஆதி அனாதியை நினைவு செஞ்சு உங்களுடைய பவித்திர தன்மையை நினைவு செஞ்சு நீங்க விசேஷ தன்மை நிறைஞ்ச ஆத்மாவா மாற போறீங்க. அதுவும் சக்திசாலியா மாறுவீங்க அப்படிங்கறது சொல்றாரப்பா. நெக்ஸ்ட் பிரதர், யார் விரதத்தை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் அப்படின்னு கேக்குறாங்க. விரதம் இருப்பது என்றால் உறுதியான எண்ணத்தில் இருப்பது. உண்மையான பக்தன் விரதத்தை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் அப்படிங்கிறாங்க. ஆமா, யாரு கைவிட மாட்டாங்க. அதே போல நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய விரதம் எது அப்படின்னா எதனுடைய ஆதாரத்துல இருக்குன்னா இந்த உறுதியான எண்ணத்தின் அடிப்படையில இருக்குது. தூய்மையாதான் வாழ்ந்தே தீருவேன் அப்படிங்கிற அந்த உறுதியான எண்ணம் தான் உங்களுடைய விரதம். அப்படி பக்தர்கள் எப்படி விரதத்தை, உண்மையான பக்தர்கள் விரதத்தை விட மாட்டாங்களோ அதே போல உங்களுடைய உறுதியான இந்த தூய்மையின் எண்ணத்தை நீங்க இந்த விரதத்தை முடிக்க கூடாது அப்படிங்கிறது சொல்றாரு.
ம். விரதத்தை முடிச்சா என்ன ஆகும்? தூய்மையற்றவனா மாறிடுவோம். அப்ப அந்த உறுதியான எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். அதுதான் உண்மையான விரதம் அப்படிங்கறத சொல்றாரு. ம். இதைத்தான் இங்கிலீஷ்ல கூட டிட்டர்மினேஷன் பிரிங் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திடத்தன்மை வெற்றியை உண்டாக்கும் அப்படின்னு. ம். அதான் அப்ப அந்த ஸ்லோகன்ல சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மிஸ் முரளியோட கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிருச்சு பிரதர். அப்படியே ஒரு கிளான்ஸ் பாத்துருவோம். அதுக்கு இது சங்கம யுகத்துல நமக்கு ஈஸ்வரிய புத்தியினுடைய ஆஸ்தி கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிரகஸ்பதியின் திசையை பத்தி பாபா சொல்லியிருக்கிறாங்க. எது அது உயர்ந்த திசை அப்படிங்கிறது. அதே மாதிரி எல்லையற்ற திசை அதிர்ஷ்டமும் நமக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதையும் பாபா சொல்லியிருக்காரு. நமக்கு வந்து புருவமத்திங்கிற அந்த நட்சத்திரம் தான் அகாலமூர்த்தி ஆத்மாவா இருக்குது. அதுதான் வந்து நட்சத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சத்யுகத்துல வாழ்ந்த தேவி தேவதைகள் வந்து அமைதி கடலாகவும் தூய்மை கடலாகவும் இருந்திருக்கிறாங்க. நம்ம வந்து தங்க புத்தி உடையவர்களா நம்ம இப்ப ஆகுறோம். அப்புறம் ஹடயோகம் ராஜயோகம் டிஃபரன்ஷியேட்டும் சொல்லியிருக்காங்க. ஏணிப்படி இறங்குவது ஏறுறத பத்தி சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்க புரிய வைக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. அதே வந்து சங்கரரை பத்தியும் சொல்லியிருக்கிறாரு. பாபா வந்து பிரம்ம பாபாவுக்கு வந்து விஷ்ணு 84 பிறவிகளுக்கு பின்னாடிதான் பிரம்மா ஆகுறாரு. ஞானக்கடல் வந்து சங்கரரை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புருவமத்தி சிவபாபாவுக்கு இல்ல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. அரைக்கல்பத்துல பாபாவுக்கு பாகமே இல்ல, அதனால அந்த கேள்வியெல்லாம் எழக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. வெற்றி அடையக்கூடியவங்க வந்து குழந்தைங்க நெருக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வெற்றி மாலையில வரக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. ஆஸ்தி வந்து பாபாக்கிட்ட இருந்து ஆஸ்தி அடைகிற உரிமை வந்து குழந்தைங்களுக்கு கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 33 கோடி தேவி தேவதைகள்னு சொல்லி இந்துன்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி மாயா வந்து புத்தியை கெடுத்துருச்சு அப்படின்னு இருக்காங்க. சத்தியுகத்துல மரணங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல அப்படின்னு இருக்காங்க. அனைவர் மீதும் பிரகஸ்பதியினுடைய திசை ஏற்பட முடியாது. வெற்றி தோல்விக்கான விளையாட்டு தான், எல்லாருமே வெற்றி அடைஞ்சிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பாபா. இதில் வந்து மனிதர்கள் வந்து கீதையில தப்பும் தவறுமா எழுதி வச்சிருக்காங்க. மனித அந்த மாதிரி தேக சம்பந்த பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா அதுல ஒண்ணுமே உண்மையை அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. பாபாட்ட நம்ம வந்திருக்கிறதே ஆஸ்தி அடைகிறதுக்காக தான் அப்படிங்கிறதையும் இது பண்ணிருக்காங்க. பாபா வந்து எந்த தவறுமே உங்க மேல இல்ல, இது விளையாட்டு தான் அப்படின்னு பாபாவை வந்து சர்வவியாபின்னு நம்ம நிந்தித்ததை பத்தி சொல்லியிருக்காரு. பண்டிதர்கள் கூறும் கதையெல்லாம் அதனால எந்த பயனும் கிடையாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. குட்டி கர்ண விளையாட்டு விளையாடுறதுக்காக மனிதர்கள் தீர்த்த ஸ்தலங்களுக்கு எல்லாம் போறாங்க அப்படின்னு. அல்பகால சுகம் வந்து அறிவியல் தான் கொடுக்குது. அப்புறம் பாபாவை நினைக்கிறதன் மூலமா அனைத்து நோய்களுமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாபாவை நல்ல விதமா நல்லா நினைவு செஞ்சுட்டு அப்புறமா தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. பாபா கிட்ட நம்ம வர்றதே வந்து பக்தியில வந்து உயிர் துறக்கிறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாபா கிட்ட வர்றதே இல்லை அப்படின்னு அந்த காசி கல்வெட்டுல உயிர் துறக்கிறவங்களை பத்தி பாபா சொல்லியிருக்காரு. தைரியமுடைய குழந்தைங்களுக்கு தான் பாபாவுடைய உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான பக்தர்களை ஒரு பொழுதும் பாபா கைவிட மாட்டாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.